ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிரா டிசைன். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டெம்ப்ளேட்டில் பார்த்து அந்த போஸ்ட்டை எப்படி நம்ம மொபைலில் பிக்கார்ட்ஸில் மேக் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதோட லிங்க்கு டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டவுன்லோட் தான், பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் ஃபோட்டோ நார்மலாகவே போய்க்கலாம். பேக்ரவுண்ட் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அப்படி தான் ப்ரோ இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த பேக்ரவுண்ட் தான் எல்லாம் அச்சடியாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஆட் ஃபோட்டோ. ஓகே, ஃபஸ்ட்டு இது 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரமாக ஆகாது ப்ரோ, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோவை இதோட கவர் அப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் லைட்டாக தெரியணும். லைட்டாக பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அதனால் இதை கவர் அப் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பாட்டன்ஸ் ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் போட்டுருங்க. டாப்பில் ஏற்றி ஓகே ப்ரோ, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கவரப் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஆட் ஃபோட்டோ லைட்டாக பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ, இப்போ ஆட் ஃபோட்டோ போய்க்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிடுங்க. பிளெண்டிங் ஸ்க்ரீன் போயிடுங்க. பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் போயிடுங்க ப்ரோ. ஸோ அது வச்சா நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக கவர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. கீழே மட்டும் எரேஸ் பண்ணிடுறோம் லைட்டாக. அவ்வளோதான், விட்டுருங்க. இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீனை ஃபுல்லாக எடுத்துங்க. ஓகே, இப்போ இந்த டைலாக்கை அப்படியே வச்சுருங்க. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சப்போஸ் ஸ்பாட்டன்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை பிளெண்டிங்கில் போய்ட்டு கலர் வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே கலராக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இதில் வரல அப்படின்னா நம்ம எஃபெக்ட்ஸ் போய்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ எனக்கு இதுவே நல்லா தான் இருந்துச்சு. இந்த கலர் வச்சுக்கோங்க ப்ரோ. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எப்பயும் ப்ரோ அப்போ லைட்டிங் தேவைன்னா லைட்டிங் வச்சுக்கலாம். ஸ்டிக்கர் போய்ட்டு
ஓகே, இப்போ லைட்டிங் எடுத்து ஸ்க்ரீன் போயிருங்க ப்ரோ. ஓகே, அப்படியே பேக்கில் வந்துடுங்க. உங்களுக்கு லைட்டிங் எங்கெங்கே தேவையோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட்டு ஓகே, இந்த மாதிரி லைட்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, இதில் வேறு எதுவுமே இல்லை. கீழே கொடூரமானு போட்டுருக்கோம்ல, அது கீழே உங்களுக்கு ஏதாவது தமிழில் எழுத முடிஞ்சால் எழுதிக்கோங்க, இங்கிலீஷில் எழுத விட எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ப்ரோ, லுக்கே நல்லா தான் ப்ரோ இருக்கும், கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கும், கிளாசிக்காகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ.